வணக்கம் மக்களே, இன்றைக்கி மீன் வறுவல் சமைக்க போகிறோம். மீன் க்ளீன் பண்ணாமல் தான் வாங்கினேன். இப்போது அதை நானே கட் பண்ணலான்ட்டு கட் பண்ணுறதுக்கு ரெடி பண்ணிட்டேன். முதல்ல நல்லா செதல்லாம் க்ளீன் பண்ணிக்கிறேன். செதல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் சைடில் இருக்க மீனோட அந்த சின்ன சின்ன பூண்டு மாதிரி இருக்கும்ல, அதை நல்லா க்ளீன் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி எடுத்துடுறேன். ரெண்டு பக்கமும் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இப்போது கண் செதில் அந்த இடத்த கண் தனியாக வராமல் அளவுக்கு சரியாக க்ளீன் எடுத்துடணும். இப்படி பிச்சு இழுத்தோன்னா வந்துடும். உள்ளே இருக்க குடலையும் சேர்த்து எடுத்துடணும். மீனோட முட்டை இது. அவ்வளோதான், மீன் கழுவியாச்சு. இப்போ அடுத்த மீன் எடுத்துட்டேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடுறேன், மீனோட சைடில் இருக்கிறதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு செதில் க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதே மாதிரி மண்டையை எடுத்துடுறோம். கண்ணை மட்டும் விட்டுட்டு மற்ற பகுதியை எடுத்துட்டு உள்ளே இருக்க குடலையும் சேர்த்து உருவிட்டோன்னா தன்னால் வந்துடும் மீனுக்குள்ளே இருக்க குடல். கையோடு இதை எடுக்கும்போது மீனுக்குள்ளே இருக்க அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துடணும். கடைசி மீனோட வால் பகுதியை வெட்டிடணும். இப்போ சுத்தம் பண்ண மீனே ஒரு பாத்திரத்தில் தண்ணியில் போட்டு வச்சிடணும். அது தனியாக நம்ம அப்புறம் க்ளீன் பண்ணிடணும் அந்த தண்ணிக்குள்ளே இருந்து. இப்போ இதே மாதிரி எல்லா மீனும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ மீன் வறுவலுக்கு மீன் மசாலா ரெடி பண்ண போகிறேன். ஒரு சின்ன பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கிறேன். கொஞ்சோண்டு 2 ஸ்பூன் அளவுக்கு ஃபிஷ் ஃப்ரை மசாலா ஒரு பாக்கெட் எடுத்து போட்டுட்டேன். இப்போ காஷ்மீரி மசாலா ஆட் பண்ணுறேன். அதில் கொஞ்சோண்டு 2 ஸ்பூன் அளவு காஷ்மீரி மசாலா, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவு சால்ட்டு. அதில் இப்போது நான் மீனை சேர்த்து கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருப்பேன்ல, அந்த மீனை எடுத்து நான் சேர்த்து பிரட்டிக்கிறேன். கடைசியாக காரத்துக்கு சில்லி பவுடர் இந்த மசாலாவை ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஆட் பண்ண மசாலாலாம் சேர்த்து பிரட்டி ஒரு மணி நேரம் கிட்ட ஊற விட்டுறணும். மசாலா நல்லா இறங்குற அளவுக்கு. மசாலா இன்னும் நல்லா இறங்குறோன்னு நினைக்கிறவங்க மீன் நடு பகுதியில் மசாலா இறங்குற அளவுக்கு கட் பண்ணி விட்டுக்கோங்க. கட் பண்ணி பிரட்டிக்கோங்க. மசாலா நல்லா இறங்கிரும். டடா, மீன் வறுவல் ரெடி. நல்லா பச்சை வாழையில் போட்டனால மீன் வறுவல் சூப்பராக தெரியுது. நல்லா வறுத்து எடுத்தாச்சு மீனை. இப்போ நம்ம சாப்பிட்றது தான். எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். பிச்சை உடனே சூப்பராக வருது. மீன் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.